ஒரு பயத்தோடையும், ஒரு மன அழுத்தத்தோடையும் நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனையோ, கோல்டன் ஹவரையோ பண்றீங்களா? ஒரு இடத்துல உட்காந்து, உங்களை கண்ண உட்காரும்போது நான் சொல்லுவேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்க எடுத்தோனே, தியானம் பண்ணுங்க, செல்ஃப் டாக் பண்ணுங்க, விசுவலைசேஷன் பண்ணுங்க, கிராட்டிட்யூட் பண்ணுங்க, கோல் செட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது இந்த எஃப்என்பி எப்படி ஒர்க் ஆகுது? ஃபியர் அண்ட் ப்ரெஷர் எதுவுமே சிங்க் பண்ணாது. உங்களை வந்து அலைன் பண்ணாது. இன்ஸ்டடா என் குரு சொன்னது என்னன்னா, எனக்கு அவங்க ஒரு ப்ராக்டிஸ் செஷன் சொல்லி தரும்போது எனக்கு இதே பயம்தான் இருந்தது. ஏதோ இங்கே வந்துட்டேன், இங்கேருந்து நான் திரும்பி மெட்ராஸ் போயிட்டேன்னா திரும்பி என் வாழ்க்கை என்ன ஆகும்? சண்டே முடிஞ்சுன்னா மண்டே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பயம் வரும் பாருங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது. அது மாதிரி ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து நான் போகணும், திரும்ப எப்படி கடன்காரங்களை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், திரும்பவும் அதே ப்ரெஷரோட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அதை என் குரு மாற்றுறாங்க. இதன் மூலம் எஃப்என்பி ஃபார்முலா எப்படி நீ ஒரு இடத்துல மேனிஃபெஸ்ட்